அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்து தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஏராளமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் மனிதர்களுக்கு வழங்குகிறான். குறிப்பாக முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவனால் நமக்கு செய்யப்பட்டிருக்கிற பேரருட்கொடைகள் ஏராளம். மற்றவர்களைப் போல நம் வாழ்க்கை சர்வசாதாரணமாய் இருக்கக்கூடாது என்பது குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் பாடம் நடத்துகிறார். பொதுவாக ஒரு மனிதன் சுற்றுலாவிற்காக செல்வதாக இருந்தால் ஒரு 3 நாள் 4 நாட்கள் 5 நாட்கள் அங்கே தங்குவதற்கான பொருட்களை எல்லாம் எடுத்து செல்வான். அதை ஒரு பைகளிலே வைத்து கவனமாக எடுத்து செல்வான். அதுவே கொஞ்சம் மலை ஏறுகிற பகுதியாக இருந்தால் காதுகளிலே மாட்டுகிற உடலுக்கு தேவையான குளிரை தாங்குகிற பொருட்களை கூட எடுத்து செல்வான். இதுவே ஒரு மனிதன் வெளிநாட்டு பயணத்திற்கு செல்கிறார், ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால் ஒரு 2 மாதத்திற்கு தேவையான பொருட்கள், அதுவும் கணிசமான தொகை செலவு செய்து பெரிய பொருளாதாரத்திலே இல்லாமல் அரசு சார்ந்த பயணத்திலே செல்பவர்களாக இருந்தால் அங்கே சமைப்பது பொருட்கள் என்று சொல்லி ஃப்ளைட்டிலே விமான நிலையத்திற்கு செல்லுகிற பொழுதே பைகளை தள்ளி கொண்டு செல்வார்கள். இதுவே ஒரு 2 வருட 3 வருட வேலைக்காக வெளிநாட்டிற்கு ஒருவன் செல்கிறான் என்றால் அவன் அதற்கு தகுந்தார் போன்று ஆயத்தமான பொருட்களை எல்லாம் எடுத்து செல்வான். ஆனால் வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், முஸ்லிம்களாக வாழ்கிறோம், ஒரு ஆன்மீக பயணத்தில் முடிந்து போகிற வாழ்க்கையை விட்டு உறுதியான வாழ்க்கைக்கு செல்லவிருக்கிற நாம் தயார் செய்து வைத்திருக்கிற
அமல்கள் காரியங்கள் ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கிற மரண தருவாயின் பொழுது நாம் எடுத்து செல்லுகிற காரியங்களும் செயல்பாடுகளும் மற்றவைகள் அதிகமானவை இருக்கிறது. புறம் நிறைய பேசி வைக்கப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிறான், தேவையில்லாத காரியங்களை மூடை முடையாய் கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் இறைவனை சந்திக்கவிருக்கிற ஒரு அடியான் எதை எடுத்து செல்ல வேண்டுமோ அதை எடுத்து செல்கிறானா என்று கேட்டால் நிச்சயமாய் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு, சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை எவன் தவற விட்டானோ, இந்த வாய்ப்பை யார் வீணடித்து விட்டாரோ, அவரை விட மிக பெரும் கை சேதத்திற்குரியவர் யாரும் இருக்க இயல. அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான். மனிதா திருந்தி விடு, ஐவேளை தொழுகையை தொழு, வட்டி வாங்காதே, பொய் பேசாதே, மோசடி செய்யாதே, யாருடைய பொருளாதாரத்திற்கும் ஆசைப்படாதே, உறவை பேணி வாழ்ந்து கொள், பெற்றோரை நோவினை செய்யாதே. அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான். இந்த வாய்ப்பு வீணடிக்கப்படுமானால் அல்லாஹ் கடுமையான கோபத்திற்கு உள்ளாவான். திருமறை குரானில் அல்லாஹ் பேசுகிற அழகான வசனத்தை பார்க்கலாம். ஹீன தரல் அதாப், இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கிய வாய்ப்பை வீணடித்தவன் வேதனையை கண்களுக்கு முன்னால் பார்ப்பான். அந்த நரக நெருப்பிலே கழுதை கத்துகிற சப்தத்தை விட கொடூரமான சப்தங்களை நரகவாசிகளின் சப்தமாய் கேட்பான். வேதனையை அனுபவிக்கவெல்லாம் மாட்டான். இன்னும் ரெடியா நிற்கிறான், கியூல நிற்கிறான். வேதனை இன்னும் இவனுக்கு வழங்கப்படவில்லை. கண்களுக்கு முன்னால் பார்க்கிற பொழுதே சொல்லுவானாம், லவ் அன்னலி கர்ரா ஃபஅகூன மினல் முஹ்சினீன். இறைவா, கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நான் நன்மை செஞ்சுட்டு வந்துடுவேனே. வேதனையை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது தான் தெரியும். ஃபிரௌன் எப்படி சாகிற நேரத்தில் லா இலாஹா இல்லல்லா என்கிற கலிமாவை கூட கொஞ்சம் மாற்றமாய் மூசா ஹாரூன் எந்த கடவுளை ஏற்றார்களோ அந்த இறைவனை நானும் ஏற்கிறேன் என்றான். ஏன்னா மரண பீதி, வாயில என்ன வார்த்தை வரணும்னு தெரியல. அதே போன்று வேதனையை கண்களுக்கு முன்னால் பார்க்கிற பொழுது கதறுவானாம், கொஞ்சம் அவகாசம் கொடு. அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே தெளிவாய் கேட்கிறான். வேதனையை பார்த்து கத்திய மனிதர்கள், கதறிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், அஃபரைதைம் மத்தஅனாஹும் சினீன், நீ திருந்திக் கொள்வதற்கு போதுமான வாழ்நாளை பல்லாண்டுகள் உனக்கு வழங்கவில்லையா? அல்லாஹ் கேட்பானாம். திருமறை குரானில் 26வது அத்தியாயத்தில் அல்லாஹ் வரிசையாய் பேசுகிறான். என்னடா இங்க வந்து பிதற்றல், ஏண்டா கத்துற? உன்னை என்ன அல்பாயுசுல தூக்கிட்டனா? 10 வயசுல 15 வயசுல 20 வயசுல மௌத்து வந்துருச்சா? எவ்வளவு காலம் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தேன். இப்போது திருந்துவாய், அப்போது திருந்துவாய், இப்பொழுது படிப்பினை பெறுவாய், பள்ளியை நோக்கி வருவாய், தாவா செய்வாய், ஷிர்கை விட்டு மீளுவாய், தவறான காரியங்களை குழி தோண்டி புதைப்பாய் என்று காத்து கொண்டிருந்தால் இங்கு வந்து கத்தி கொண்டிருக்கிறாயா? அல்லாஹ் கேட்கிறான், அஃபரைதைம் மத்தஅனாஹும் சினீன், நீ தெரிந்து கொள்வதற்கு போதுமான அவகாசத்தை நான் வழங்கலையா? நீ போதையை விடுவதற்கு, சாராயத்தை விட்டு திருந்துவதற்கு, வட்டியிலிருந்து விலகுவதற்கு, வரதட்சணையை திருப்பி கொடுப்பதற்கு, ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உனக்கு அவகாசம் வழங்கலையா? பாவி, கத்திக் கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் கடும் கோபம் அடைகிறான். அல்லாஹுவின் தூதர் அழகாய் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், 6419வது செய்தி. அல்லாஹ் சில அடியார்கள் மீது கடுமையான கோபம் கொள்ளுவானாம். யார் அவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஅதரல்லாஹ் இலா இம்ரையின் அஹ்ஹர அஜலஹு, யாருடைய வாழ்நாளை ஹத்தா பல்லகஹு சித்தீன சனதா,
60 வயது வரைக்கும் அவரை வாழச் செய்து விட்டு உலகத்தில் வாழும்போது 60 இயர்ஸ் வாழ்ந்திருக்கிறேன். ஜம்முன்னு புள்ளைய பத்தாச்சு, வீடை கட்டியாச்சு, நல்ல சம்பாதித்து பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி பேரம் பத்தி எடுத்துட்டாரு. கொல்லு பேர, எள்ளு பேர, மல்லு பேர உலகத்தில் அனுபவிக்க எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார். ஆனா எதை மட்டும் செய்யல, லக்கேஜ் வெளியூர் போகும்போது லக்கேஜ பார்சல் கட்டுற மாதிரி அமல்களை பார்சல் கட்டல, அமல்கள்ல ஓட்ட. இப்பொழுது அல்லாஹ்விடத்திலே வந்து கேட்பானாம், இறைவா அவகாசம் உலகத்திலே எனக்கு தரப்படவில்லையே. எப்படி இருக்கும் அல்லாஹ்வுக்கு? வாழ்ந்தது 60 வயசு வரை, அல்லாஹ் கிட்ட போய் நிப்பானா, அவகாசம் தரப்படவில்லையே. எதுக்கு அவகாசம்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் இந்த அடியானை கண்டு கடும் கோபம் கொள்ளுவான். வாயமுறா, நீ தொழுகிறதுக்கு 60 வயசு வரைக்கும் உனக்கு திருந்துறதுக்கு மூளை வேலை செய்யலையா? தவறிலிருந்து திருந்துவதற்கு போதாதா? என்ன காரணம் சொல்லுகிறாய்? 60 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் நாம முடிவெடுத்துக்கணும், போனஸ்ல போயிட்டு இருக்குதுன்னு. அல்லாஹ் கிட்ட 60 வயசு தான் எண்ட் பாயிண்ட். அதுக்கு மேல 60, 65, 70 அல்லாஹ் நமக்கு வாழ்நாளை நீட்டி தருகிறான் என்றால் அல்லாஹ் அருள் செய்து கொண்டிருக்கிறான், திருந்தி விடுவோம் என்று மீள வேண்டும். 60 வயது வரை உள்ளவன் காரணம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அழகாய் சொன்னார்கள், வாய்ப்பு என்பது பிரகாசமானது, அதை வீணடித்து விடாதே. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் முஸ்னத் அஹ்மதில். வாய்ப்பை நீ வீணடிக்க கூட, அது சின்னதா இருந்தாலும் சரி பெரியதா இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்காமத் அலா அஹதிக்குமுல் கியாமா, உங்களிலே ஒருவர் கண்களுக்கு முன்னால் மறுமையை பார்க்கிறார். அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, தீப்பிழம்பு ஒரு பகுதியில் இருந்து அப்படியே மக்களை எல்லாம் விரட்டிக்கிட்டு வருது, பெரிய பூகம்பம் நடக்குது, கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஆஹா மறுமை வந்து விட்டது, நாம் சிக்க போகிறோம், இனிமேல் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு சூழல் கண்ணுக்கு முன்னாடி உலகமே அல்லோலப்படுகிற ஒரு சூழலை நாம் காண்கிறோம். இப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த தருணத்தில் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். என்ன வாய்ப்பு? உன் கையிலே ஒரு சிறிய மரக்கன்றை மட்டும் வைத்திருக்கிறாய், வெளியே வர்ற கையில ஒரு மரக்கன்று வைத்திருக்கிறாய், மறுமை வந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த மறுமையை கண்டு மரக்கன்றை அலட்சியமாய் நினைத்து தூக்கி போட்டு ஓட வேண்டும் என்று நினைக்காதே, அந்த தருணத்தில் கூட மரக்கன்றை ஊன்றி வைத்து விட்டு போ. இந்த இறுதி கட்ட வாய்ப்பு கூட அல்லாஹ் உனக்கு பேரருள் செய்வதற்கு போதுமானதா இருக்கும். எந்த சூழல்ல? மறுமையை பார்க்கிறார். தம்மா துண்டு மரக்கன்று நம்மளை என்ன செஞ்சிரும் அப்படி நினைக்காதே, தூக்கி போட்டுட்டு போயிடாத, நட்டி வச்சுட்டு ஓடு. ஒரு சிறிய மரக்கன்றையே மறுமை நெருங்குகிற பொழுது நட்டிவை என்கிறார்களே, தொழுகை மரக்கன்றை விட குறைவானதா? தர்மம் மரக்கன்றை விட குறைவானதா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைத்திருக்கிற வாய்ப்பு. சமகாலத்திலே நீங்கள் பாருங்கள், திடீர் மரணங்கள் கடுமையாய் நடக்கிறது. அதுவும் நேற்றைய தினம் உலகமே உலுக்குகிற வகையில் உலகத்தில் இருக்கிற அமெரிக்க அதிபர் அவரே இறங்கி வந்து, அவர்லாம் பெரிய ஒரு ஆணவத்தின் திமிரின் உச்சத்தில் இருப்பவர், பல்வேறு நாடுகளை சார்ந்த அதிபர்கள், நினைத்து பார்க்க முடியாத ஒரு விபத்து, 242 பேர் கொண்ட பயணம். வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு ஷார்ட்டா முடிந்து போகிறது. இதை அல்லாஹ்வின் கோபம் என்பதா, அல்லாஹ்வின் வேதனை என்பதா? அதுக்குள்ளெல்லாம் போத்தவ கிடையாது. அல்லாஹ் எப்படி படிப்பினையை காட்டுகிறான் என்று பாருங்கள். 242 பேர்ல 11 குழந்தைகள், 2 கை குழந்தை,
170 நபர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள். அதுவும் நமக்கு அருகிலே இது போன்ற ஒரு கோர விபத்து நடக்கிறது என்றால் எவ்வளவு நேரம்? விமானம் புறப்படுகிறது, மேலே எழும்புகிறது, அப்படியே திணறுது, மேலே அதுக்கு மேலே எழும்ப முடியல. 360 கிலோமீட்டர் வேகத்திலே விமானம் மேலே பறக்க வேண்டும். அந்த தரையிலிருந்து டேக் ஆஃப் ஆகிற ஸ்பீடு குறைஞ்சது 350 பிளஸ் இருக்கணும். ஓகே, 360 இருக்கிறேன். விமானம் மேலே தூக்குகிற பொழுது 360 கிலோமீட்டர் வேகத்தில் தான் எழும்புகிறது. மேலே போன உடனே அப்படியே திணறுது. மேலே போகிற விமானம் அப்படியே படிப்படியாய் கீழே இறங்குகிறது. இன்னும் உச்சபட்சமாய் சொல்வதாக இருந்தால் விமானத்திலே ஓட்டுகிற அந்த விமான ஓட்டி சாதாரண சின்ன பையனோ தம்மா துண்டு பையனோ கிடையாது, அனுபவம் இல்லாதவரும் கிடையாது. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 9000 ஹவர்ஸ் விமானத்தை ஓட்டி இருக்கிறார். 9000 மணி நேரம். 9024 வகுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். குறைஞ்சது 400 நாட்கள் தொடர்ச்சியா ஓட்டினவர். பல நாடுகள் பயணம் செய்திருக்கிறார். பல நாடுகளிலே விமானத்தை கொண்டு இறக்கி இருக்கிறார், ஏற்றி இருக்கிறார். நல்ல அனுபவம் வாய்ந்தவர் தான். முக்கியமான ஒரு பைலட், ஏர் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு ஓட்டுநர். சாதாரண ஆள் இல்லை. போகிறது நேர ஒரு பில்டிங்ல போய் மோதுது. சுப்ஹானல்லாஹ், எரிந்து செத்து போகிறார்கள். தாங்க முடியாத வேதனை, சகிச்சுக்கவே முடியாது. விமானத்திலே பறந்தவர்கள் 1 மணி நேரத்திற்கு முன்பு குடும்பத்தோடு போட்டோ எடுத்து அனுப்பியவர்கள் உண்டு. விமானத்திலிருந்து கை அசைத்து ஜாலியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீடு திரும்புவதற்கு முன்னால் விபத்து. 241 நபர்கள் மரணம். அல்லாஹ் அவர்களின் குடும்பத்தாருக்கு அமைதியை கொடுக்க வேண்டும். உண்மையில் அவர்கள் இறைவனை நம்பியவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையிலே சிறந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். தாங்க முடியாத வேதனை. கை காலு உடம்பெல்லாம் அப்படியே கரிக்கட்டையாய் தூக்கி கொண்டு வரப்படுகிறார்கள். ஒரே ஒருத்தர் தப்பிச்சிருக்கிறாருன்றாங்க. முழுமையான விபரம் இன்னும் வெளியே வரல. நினைத்து பார்க்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. ஒரு வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமாய் முடிகிறது என்று பார்த்தீர்களா? இந்த வாழ்க்கைக்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான். பார், அமெரிக்காவிலே இது நடக்கவில்லை, ஐரோப்பாவிலே நடக்கவில்லை, வெளிநாடுகளிலே நடக்கவில்லை, உன் நாட்டிலே நடக்கிறது, உன் அண்டை மாநிலத்திலே நடக்கிறது. ரொம்ப ஃபேமஸான குஜராத் அகமதாபாத்திலே நடக்கிறது. திருந்த மாட்டாயா? விமான விபத்தை பார்த்தோம்ல, எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதோம்? அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்துட்டான் நமக்கு. இது மாதிரி அல்லாஹ் ஒரு டேஞ்சரான ஒரு பாதிப்பை தரல. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றிலிருந்து திருந்த ஆரம்பிப்போம். எத்தனை பேர் பொய்யை விட்டோம், எத்தனை பேர் ஏமாற்றுதலில் இருந்து திருந்தினோம். சும்மா செய்தியை பார்க்கும்போது உச்சி கொட்டுறோம், அவ்வளவுதான். இந்த உச்சி கொட்டுறது 2 நாள்ல க்ளோஸ், அவ்வளவுதான். அவன் பாகத்தை அள்ளி போட்டு உடல் மரணித்த உடலை எல்லாம் அள்ளி போடும்போது நம்மளும் சேர்த்து மண்ணள்ளி போட்டுறோம். உள்ளத்தை மரணிக்க செய்கிறோம். வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தான வாழ்க்கையை கொடுத்தான். சாதாரண வாழ்க்கையை கொடுக்கவில்லை. உச்சபட்ச பணக்காரன் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தருணத்தில், ஒரு சமயத்தில், அவர்கள் நபிகளார் காலத்திற்கு பிறகு அவர்கள் அனுபவித்த செல்வங்களோ ஏராளம். பொருளாதாரம் மடைமாற்றம் செய்கிறது. வியாபாரத்தை காரணம் சொல்லி, பொருளாதாரத்தை காரணம் சொல்லி மனிதன் தப்பிக்க பார்க்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை போன்று உலகத்திலே யாரும் வாழ முடியாது. அவ்வளவு பொருளாதாரம். ஒரு நிலத்தை விற்கிறார், ஒரே ஒரு நிலம்.
கிட்டத்தட்ட 40,000 தீனாருக்கு அந்த நிலம் போகிறது. உங்களுக்கு நிறைய நிலம் இருக்குது, அதுல ஒரு நிலத்தை விற்கிறார். 40,000 தீனார். 40,000 தீனார் நம்ம கணக்குக்கு சொல்றதா இருந்தா 1,70,000 கிராம் கோல்டு. நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற தங்கத்தில் 1,70,000 கிராம் கோல்டு, அதாவது 170 கிலோகிராம் தங்கம். 170 கிலோ தங்கம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்றேன், நம்ம கணக்கில் இன்றைய நிலவரப்படி ஏறத்தாழ 122 கோடியே 40 லட்சம் ரூபாய் ஒரு லேண்ட். அவருக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவோ நிலத்தை கொடுத்திருந்தாலும் அந்த ஒரு நிலத்தின் மதிப்பு மட்டும் 122 கோடியே 40 லட்சம். இதான் 40,000 தீனார். அரபில சொல்றதா இருந்தா 40,000 தீனாரு. நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா 122 கோடி சொச்சம் 40 லட்சம். அழுகிறார். இந்த நிலத்தை விற்றதற்கு பிறகு அழுகிறார். பாருங்கள் அவரின் கலக்கத்தை பாருங்கள். பொருளாதாரம் கூடினால், அல்லாஹ் அருளை செய்தால், பரக்கத்தை செய்தால் ஆணவம் தலைக்கேறக்கூடாது, பெருமையில் பீற்றக்கூடாது, பழைய வாழ்க்கையை மறக்கக்கூடாது. அல்லாஹுவை மறந்து மறுமையை மறந்து பொருளாதாரத்தை பேயாய், பொருளாதாரத்தின் மீது வெறித்தனமாய் ஆர்வம் கொள்ளக்கூடாது என்பதற்கான அற்புதமான சான்று. அழுகிறார். அழுதுட்டு நேர ஓடுறார். இந்த தாய் முஃமின்களின் தாயார், நபிகளாரின் மனைவி அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவங்க கிட்ட வர்றாங்க. ஒரு மக அழுத அம்மா தானே ஆறுதல் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திற்கு பிறகு உம்மு ஸலமாவிடத்திலே வந்து கேட்கிறார், நிலத்தை விற்றேன், 40,000 தீனார் வந்தது, அல்லாஹ் எனக்கு நிறைய அருளை செய்திருக்கிறான். மக்கா வாசிகளில், மதீனா வாசிகளில் என் போன்ற அல்லாஹ் யாருக்கும் அருள் செய்யவில்லை அவர் சொல்லுகிறார். ஆனால் எனக்கு பயமாயிருக்கிறது, என்ன செய்வது, ஆலோசனை சொல்லுங்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யா புனையே, அருமை மகனே, அன்ஃபிக், முடிஞ்சா அதுல குறைவான தொகை தர்மம் செய், அது போதும். நீ பயந்து அழுது கதறி துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிலத்தை விற்றா சந்தோஷம் வரணுமா, பயம் வரணுமா? முக்கியமான ஒரு நிலத்தை விற்கிறோம், கோடிகள் கரங்களில புகழ்கிறது, யாராவது அழுவாங்களா? நிறைய லாபம் கிடைக்கிறது, கண்ணில் இருந்து அழுக வருமா? ஆனந்த கண்ணீர் வரும். அல்லாஹ் வந்து இவ்வளவு கோடியை கொடுத்துட்டானே அப்படின்ற சிந்தனை வேண்டுமானால் வரும். அவரை பாருங்கள், கிட்டத்தட்ட 40,000 தீனாரையும் மற்றவர்களுக்காக தர்மம் செய்கிறார். ஒரு மலை குன்றின் மேல் ஏறி நின்று அறிவிக்கிறார், மக்களே, நான் ஒரு நிலத்தை விற்றேன், அது 40,000 தீனாருக்கு சென்றது, அந்த தொகை முழுவதையும் அல்லாஹ்விற்காக தர்மம் செய்கிறேன். ஏழைகள், விதவைகள், இல்லாதவர்கள் அதை எடுத்துக்கொள்ளட்டும், பொது அறிவிப்பு செய்கிறார். ஒட்டுமொத்த காசையும் தர்மம் செஞ்சார். இதெல்லாம் வாழ்க்கையில நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா? அதே போன்று பாருங்கள், வாழ்க்கை என்பது இந்த உலகத்தை வாழ்வதற்காக அல்ல, மறுமையை வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. இந்த உலகத்தை வாழ்வதற்கு அல்ல. அதில் அற்புதமான ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். வெறும் 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபி தோழர், 35 வயசு தான் ஆகுது. சஅத் இப்னு முஆத் என்கிற ஒரு நபி தோழர், அஹ்ஸாப் யுத்தகலத்திற்கு பிறகு யூதர்களை எதிர்த்து ஒரு போர் நடக்கிறது. அதிலே கலந்து கொள்ள விரும்புகிறார், கலந்தும் கொள்ளுகிறார். பிறகு ஹிப்பாப் பின் அரிக்கா என்கிற ஒரு எதிரி இந்த சஅத் இப்னு முஆதுடைய நாடி நரம்பை துண்டித்து விடுகிறான், கதறுகிறார். அவருக்கு ஆசை, நாம் இந்த போரிலே கலந்து கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கையில் ஏற்பட்ட காயத்தினால அவரால் மீளவே முடியல.
அல்லாஹ் கிட்ட துவா செய்றேன். அற்புதமான துவா. அல்லாஹும்மே அல்லாஹும்மே அவர் கேட்கிறார், அல்லாஹும்மே இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்ப இலைய அன் உஜாஹிதஹும் ஃபீக். இறைவா, நான் உனக்காக உன் மார்க்கத்துக்காக இந்த போருக்கு வந்தேன் இறைவா. இப்பொழுது என்னால் எழ முடியவில்லை. அவர் கேட்கிறார், இறைவா ஃபஇன்னி அதுன்னு அன்னக கது வதஅத்தல் ஹர்ப, என் மூலமாய் இந்த போர் முடிவடைவதை நான் விரும்புகிறேன். ஒரு வித்தியாசமா ஒரு துவா செய்கிறார். இறைவா ஃபன்ஃபஜரத் மின் லப்பதிஹி, என் உடலில் இருந்து காயத்தை எல்லாம் பெருசுபடுத்தி இறைவா, அதிலிருந்து இரத்தத்தை கொப்பளிக்க செய்து அந்த இரத்தத்தின் மூலமாய் எதிரிகள் பீதி அடைந்து ஓட வேண்டும் இறைவா. வித்தியாசமான துவா. எவ்வளவோ போர், வாள் மூலமா, அம்பு மூலமா, குதிரை மூலமா, ஒட்டகம் மூலமா, கவசம் மூலமா, வெட்டினது மூலமாலாம் வெற்றி கிடைத்திருக்கிறேன். வரலாற்றிலே ஒரே ஒரு போர், ஒரு மனிதனின் இரத்தத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்து வெற்றியை கொடுக்கிறான். அந்த இரத்தம் காயத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அவர் துவாவை ஏற்கிறான். காயமெல்லாம் பெருசாகுது, உடம்புல இருந்து ரத்தம் கொப்பளிக்குது. சஹீஹ் புகாரியிலே இந்த செய்தியை படிக்கிற பொழுதே அழுகை வரும். அப்படியே அந்த இரத்தம் அவரின் கூடாரத்திலிருந்து எதிரி கூடாரம் வரைக்கும் ஆராய் ஓடுகிறது. இந்த இரத்தத்தை பார்த்து எதிரிகள் ஓட ஓட அப்படியே விளவெளத்து போய் ஓடிவிட்டார்கள். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் இவரின் ஜனாசாவை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறான். அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான். அந்த காயத்திலேயே இறக்கிறார். வானவர்களை அனுப்பி இவருடைய ஜனாசாவை சுமக்க செய்கிறான். இவருடைய ஜனாசா தொழுகையிலே 70,000 வானவர்களை பங்கெடுக்க செய்கிறான். எப்படிப்பட்ட வாழ்க்கை! நம்ம செத்து போனா திடீர்னு மௌத்தாயிட்டா அல்லது இயற்கையா இறந்து போயிட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? நம்ம ஜனாசாவை வானவர்கள் சுமக்கிற நிலையில நம்ம லைஃப் இருக்குதா? அல்லது நம்ம ஜனாசா தொழுகையில வானவர்கள் பங்கெடுப்பார்களா? வாழ்க்கை என்பது வாய்ப்பு, அதை வீணடித்து விடக்கூடாது. வாழ்ந்தால் இறைவனுக்காக வாழ வேண்டும். சுய விருப்பு, வெறுப்பு, பாவம், தவறு, இதுவெல்லாம் ஒண்ணுமே. ஒரு நொடியிலே பறந்த விமானம் 30 நொடிகளிலே வெடித்து சிதறுகிறது. 30 நொடிதான். மேல போகுது, திணறுது, வெறும் 30 செகண்ட்ஸ்ல வெடிச்சிருது. நினைத்து பார்க்க முடியாத மரணம். பைலட் மரணம், பணியாளர்கள் மரணம், அங்கே கோடிகளிலே புரண்ட அத்துணை பேரும் மரணம். தாங்க முடியாத வேதனை. அதுவும் சாதாரண மரணம் இல்ல, நெருப்பிலே கரிந்து மரணிக்கிறார்கள் என்றால் அதை விட கொடூரமான வேதனை இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். பார், உலகத்தை பார். தொழாமல் தூங்காதே, அடுத்தவனை ஏமாற்றாதே, பிறர் பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாதே, புறம் பேசாதே, பொய் பேசாதே, ஏமாற்றாதே, ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்று. வாழ்க்கை என்பது உனக்கான வாய்ப்பு, அதை பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். வாழ்க்கை என்பது அது பிரகாசமான வாய்ப்பு, அதை சரியாய் பயன்படுத்துவோம் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, உலக வாழ்க்கை நம்மை மிகைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஏராளமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ ஒரு பயணியை போன்று
உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள். ஒரு அந்நியனை போன்று வாழ்ந்து கொள். பெரும்பாலும் இந்த திடீர் மரணங்கள், தாங்க முடியாத வேதனையினால் ஏற்படுகிற மரணங்கள், இவைகளை விட்டெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரே பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அல்லாஹுவின் தூதர் கேட்கிற எச்சரிக்கை மிகுந்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக. இறைவா, உன் அருள் துண்டிக்கப்படுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன் அருள் துண்டிக்கப்பட்ட கூட இல்லைன்னா நானும் என் குடும்பத்தாரும் அவ்வளவுதான். ஒத்தஹவ்வலி ஆஃபியத்திக். இறைவா, உன்னிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கிற ஆரோக்கியம், நல்ல விஷயங்கள் அது மாறிவிடக்கூடாது இறைவா. ஆரோக்கியம், நல்ல விஷயம், இதுவெல்லாம் அப்படியே என்னை வந்து சேரணும். அது மாறி அப்படியே ஆப்போசிட்டா நோயாவோ கஷ்டமாவோ வந்துடக்கூடாது இறைவா. அடுத்து மூணாவது கேட்பார்களாம், ஃபுஜாத்தி நிக்மதிக். இறைவா, திடீரென ஏற்படுகிற தாக்குதல்களிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். திடீரென ஒரு விபத்து ஏற்பட்டு மரணித்து போவதோ, திடீரென்று என்னால் தாங்க முடியாத வேதனையை நான் அடைவதோ, அதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இறுதியாய் கேட்பார்களாம், ஓ ஜமீஇ சஹதிக். இறைவா, உன்னுடைய கோபம் முழுவதுமாய் என் மீதோ மக்களின் மீதோ இறங்கி விடுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். உன் கோபம் முழுசா இறங்குச்சுன்னா எங்களால் தாங்கவே முடியாது. 4 கோரிக்கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாய் கேட்டிருக்கிறார்கள். இப்போ இது போன்ற படிப்பினைகள் எல்லாம், துவாக்களை எல்லாம் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்கிற காலகட்டங்களில் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ, ஒரு டிராவலுக்கு போகிறதா இருந்தால் நீ கட்டுற பேக்கில் எல்லா சேஃப்டியும் இருக்கிறது. நிரந்தரமான ஒரு டிராவல் செய்ய போகிறோம், நிரந்தரமாய் ஒரு பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். பேகை திறந்து பார்த்தா எம்டியாக இருக்குது. தொழுகை இல்லை, உபரியான வணக்கங்கள் இல்லை, கொடுத்த தர்மம் இல்லை, ஆனால் கண்ட கழிச்சடைகள் எல்லாம் உள்ளே கிடக்கிறேன். தீமையான காரியம், பாவமான காரியம் எல்லாம் ஒரு பெரிய மூடை கட்டி ரெடியா இருக்கிறோம். அது தேவையில்லை. நிரந்தரமான சுவனத்தை நோக்கிய, மறுமையை நோக்கிய ஒரு பயணத்திற்காக ஆயத்தமாக இருக்கிற நாம் அதிகமான அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் பார்க்கலாம், நமக்கு அருகிலே இருக்கிற வீட்டை மர்கஸ் தேவைக்காக, பள்ளி கட்டுமான பணிக்காக நாம் விலைக்கு வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. முழுமையான இந்த இடம் நிரம்பி, மேலே இருக்கிற இடம் நிரம்பி, மக்கள் தொழுவதற்கு இடமில்லாத ஒரு சூழல். அருகில் இருக்கிற இடம் வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பங்கு 5000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்தால், மனது வைத்தால், இது போன்ற பள்ளி தேவைக்காக அள்ளி அள்ளி கொடுக்க முடியும். ஆரம்பத்தில் 2019 ஒரு சிறிய அளவிலான மக்தப் மதரசாவிற்காக இந்த வீடு பிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்பொழுது நம்முடைய இந்த மதீனா மர்கஸ் மக்தப் மதரசாவிலே படிக்கிறார்கள். அல்லாஹ் பேரருள் புரிய வேண்டும். இதற்காகவெல்லாம் நாம் நன்மைக்காக அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். ஒரு நபர் ஒரு 10 பங்கு எடுத்துக்கொண்டு குடும்பத்தார்கிட்ட இருந்து ஒரு பங்கோ, அரை பங்கோ, கால் பங்கோ, ஒரு பங்கு 5000 ரூபா, அரை பங்கு 2500 ரூபாய், இப்படி ஒரு நபர் ஒரு 10 பங்கு எடுத்துக்கொண்டு ஒரு 100 நபர்கள் 200 நபர்கள் சேர்ந்து கைகோர்த்து இது போன்ற பங்குகளை நாம் செய்கிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹுவின் ஆலயம் நாம் மரணித்ததற்கு பிறகும், ஏன் மறுமை வரைக்கும் நன்மையை அள்ளித் தருகிற ஒரு பாக்கியமாய் அமையும். இதற்காக உங்கள் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுங்கள். இன்றைய ஜும்மாவுடைய வாலி வசூல் திருநெல்வேலி மாவட்ட தாவா பணிகளுக்காக, இன்ன பிற சமுதாய பணிகளுக்காக வசூல் செய்யப்படுகிறது.
ஏராளமான தாவா பணிகள், மாற்று மத தாவா, இரத்த தான முகாம்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்று சொல்லி ஏராளமான தாவா பணிகள் நடக்கிறது. அதற்காக இன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மர்கஸுகளுடைய ஜும்மாவுடைய வசூல் திருநெல்வேலி மாவட்ட அளவிலான தாவாவிற்காக அந்த தொகை பயன்படுத்தப்பட உள்ளதால் உங்கள் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுங்கள். வாழ்கிற காலகட்டத்திலே அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்பை, நன்மை செய்கிற காலகட்டத்தை சிறப்பாய் சீராய் பயன்படுத்தி கொண்டு மறுமையிலே சிறப்பான ஒரு சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பேரருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.